சக்தியே ஆயுதத்தை கையில எடுன்னு சொல்லிட்டானா இனி எதுக்கு அகிம்ச? மீனாட்சி, என்ன ஏதோ போருக்கு போற மாதிரியே பேசுற? இதுவும் போருதாங்க. என் தங்கச்சி வாழ்க்கைக்காக போராடுற நாம அவளுக்கு துணையா சேர்ந்து போராடுவோம். அப்படி சொல்றீ என் செல்லக்குட்டி. இன்னைக்கு அவளுக்கு நாம கொடுக்கற டார்ச்சர்ல அவ இந்த வீட்டை விட்டு துண்ட காணும் துணிய காணும் தெரிச்சு ஓடணும். கேக்க நல்லா இருக்கு, ஆனா எப்படி பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. என்னக்கா, என்ன ஐடியா? நான் இன்னைக்கு பாயசம் வச்சு அதுல பேதி மாத்திரை கலந்துடுறேன். அத சாப்பிட்டுட்டு இனிமே இங்க இருக்கவே கூடாதுன்னு அவள ஓடி போயிடுவாள்ல. ஐயோ, சரியான ஐடியா. அப்படியே ஐடியா அள்ளி ஊத்துது. அக்கா, நீ என்ன லூசா? அப்படியெல்லாம் பண்ணா மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டா எல்லாமே சரியாயிடுமே. அவள ஓட ஓட விரட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்னதான் பண்ணலாம்? ஒரு நிமிஷம் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. சூப்பர்ண்ண. அவ இனிமே சக்தி வாழ்க்கையில வரவே கூடாது. மீனாட்சி, இன்னும் ஓகே தானே? செஞ்சிடலாம்ல? செஞ்சுட்டா போச்சு. என்னடா முக்கியமான விஷயம்? இத பாரு. பாத்தியாடா, எப்படி இருந்த உன்னை இப்படி ஆக்கிட்டு அவன் மட்டும் நிச்சயம், கல்யாணம், ஆபீஸ் நிர்வாகம்னு எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நீ எம்டியா ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது உன்னை எத்தனை பொண்ணுங்க சுத்தி சுத்தி வருவாளுங்க. நம்ம ஒரு நாள் வீட்டுல இருந்திருப்போமா? எப்பவும் டேட்டிங் அவுட்டிங்னு வெளியே தானே சுத்திட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாம இப்படி இருக்கும். இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? இவன் தான். இவனாலதான் நமக்கு இந்த நிலைமை. டேய், என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க? ஆமா, அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது அதோட முயற்சியில குறியா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அந்த சிவாவை எப்படி அழிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா, என்ன பண்ண போற? நாளைக்கு சிவாவுக்கு நடக்க போறது நிச்சயம் இல்லடா. நான் அவனுக்கு நடத்தி வைக்க போற கருமாதி. அம்மா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் போறேன். என்னால அவ செஞ்ச துரோகத்தை மறக்க முடியல. நான் வரேன். டேய் சங்கீதா, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டே. சென்னையில இருக்க வரண்டி.
இந்த நாள் என் வாழ்க்கையவே மாத்த போற நாள். இது என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னை அசிங்கப்படுத்தின எல்லாரையும் பழி வாங்க போற நாள். சிவாவை நான் கல்யாணம் பண்ணதும் முதல்ல அந்த சக்தியை பழி வாங்கியே ஆகணும். ச்சே, இன்னைக்கு கோவப்பட்டா என் முகம் அழகில்லாம போயிடும். இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சிவா என் அழகுல மயங்கி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. சிவா, இன்னைக்கு என் அழகுல உங்களை எப்படி சொக்க வைக்க போறேன்னு பாருங்க. சங்கீதா, உலக அழகையவே தோக்கடிச்சிருவேன். அந்த அளவுக்கு நீ அழகுடி. ம்ம். என்ன இப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏய், யார் மேல இது? ஐயோ. ஓடு. என்ன என்ன ரத்த கட்டீரி, ரத்த கட்டீரி. ஏய், ஐயோ, நான் தான் சங்கீதா. என் ரூமுக்கு யார் வந்தது? எனக்கு எப்படி தெரியும்? நீ இந்த வீட்ல தானே இருக்க. ம், நீ மட்டும் எங்க இருக்க? இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். யாரோ என் பேஸ்ல ஏதோ கலந்து வச்சிருக்காங்க. ம், இனிமே எல்லாம் அப்படிதான் இருக்கும். ம். தண்ணி நின்றுச்சு. நான் பாடுறது பிடிக்கலையா? பாட்டி, தண்ணி நின்னு போச்சு. தண்ணியை திறந்து விடுங்க. இதில் பெரிதளவு எரும மாட்டு சாணத்தை கலக்கவும். அடுத்ததாக அயன் கடையில் ஆட்டைய போட்ட கரித்தூள், இது இரண்டையும் நன்றாக கலக்க வேண்டும். வெறுங்கையால தொட வேணாம், இப்போவே கொமட்டுது.
என்ன பண்ணலாம்? ஆ. கலக்குவேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன், சாணியை போட்டு கலக்குவேன் பாரு. ஐயோ, போ. பாட்டி தண்ணி நின்னு போச்சு, திறந்து விடுங்க. தண்ணியை திறந்து விடுங்க. ம். கத்துடி கத்து. ஐயோ! ஐயையோ! நாறுதே. ம். இதோட ஒளிஞ்ச. ஆ. மறுபடியும் ஓடா. பாட்டி பாட்டி பாட்டி, சீக்கிரமா வாங்க. ஏய், என்ன பண்றீங்க நீ? நான் குளிக்க போனேன். நீ குளிக்கிறதுக்கு எங்க பாத்ரூம் வேணுமா? போடி வெளியில. நான் எங்க உங்க பாத்ரூம்ல குளிச்சேன்? இது ஏன் பாத்ரூம்? ஓ, பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி நீ. ஆ? எங்க வீட்டு பாத்ரூம்ல குளிச்சது மட்டும் இல்லாம எங்க பாத்ரூம சொந்த வேற கொண்டாடுறியா? ஏய், இப்போ நீயா வெளிய போறியா இல்ல அடிச்சு துரத்தவா? ஐயோ பாட்டி, நான் யார நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆ? பெரிய விக்டோரியா மகாராணின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அடியே, பிச்சைக்காரிய பிச்சைக்காரின்னு நினைக்காம பணக்காரி நான் நினைக்க முடியும்? ஐயோ பாட்டி, நான் பிச்சைக்காரி இல்ல, சங்கீதா. ஆ? பிச்சைக்காரிக்கு பேர பாரு, சங்கீதா. ஏய், நீ சங்கீதா வர இல்ல சாயாவா இரு. இங்க பாரு, எங்க வீட்டு பாத்ரூமை விட்டு வெளியே போடி. ஐயோ லூசு பாட்டி, நான் தான் சொல்றேன்ல சங்கீதான்னு. திரும்ப திரும்ப பஞ்ச் டயலாக் பேசுறதா நினைச்சு கடுப்பேத்துற. இரு, உன்னை சுபத்ரா மேடம் கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். மச்ச இருக்கு, சங்கீதாதான். என்னையா என் பொண்ணு கிட்ட சொல்லி அடி வாங்க வைப்பேன்னு சொன்னேன். இப்போ உன்னை எப்படி வெளுத்து வாங்குறேன்னு பாரு. என்ன பாத்துட்டு இருக்க? இரு இரு, இதோ வர வர. ஏண்டி பிச்சைக்காரி, எங்க வீட்டுக்குள்ளே வந்து என்னைய ஏமாத்த பாக்குறியா? ஐயோ பாட்டி, நான் தான் சங்கீதா சொன்ன கேளுங்க. பாட்டி விடுங்க பாட்டி. வலிக்குது. அடிக்காதீங்க பாட்டி. ஐயோ பாட்டி, நிறுத்துங்க பாட்டி. பாட்டி நிறுத்துங்க. ஐயோ, அலர்ட் ஆயிட்டாலே. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டியதுதான். ஐயோ, மச்சம் இருக்கு. ஆ, அப்ப நீ நம்ம சங்கீதாதான். இப்ப வந்து நம்புறீங்களா? சரிம்மா சரிம்மா, நான் நம்புறேன். ஆமா, இது என்ன கோலம்? தெரியல பாட்டி, குளிக்க போனே இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, சரி சரி, நீ இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். முதல்ல அதை செய்யுங்க. அம்மா, அப்பா, இந்தா. அப்பா, இதை எடுத்துட்டு போ. போய் சரி, குளி. நீங்க போங்க, நான் குளிச்சிட்டு வரேன். சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வாடி. நிச்சயத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. சரி போங்க. கபோர்ட்ல இருந்த துணி எல்லாம் எங்க போச்சு?
என்னடி குடிமொழிக்கு போன மாதிரி கத்துற? கபோர்ட்ல இருந்து என் துணி எதுவுமே இல்ல பாட்டி. ஏண்டி காக்காவை தூக்கிட்டு போயிடுச்சே? காக்கா தூக்கிட்டு போல. அது எல்லாத்தையும் யாரோ இங்க நினைச்சு வச்சிருக்காங்க. சரி விடு, நான் உனக்கு ஒரு Dress கொண்டாந்து தரேன், அத போட்டுக்கோ. ஆ, ம். அடியே இந்தா இத போட்டுக்கோ. ஆ. ஆ. சிவா, என்ன சக்தி? சிவா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சக்தி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சிவா? இரு சொல்றேன். என்ன சிவா நீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க என்னடானா? ஒரு நிமிஷம் இரு சக்தி. என்ன பண்றீங்க சிவா? இரு சொல்றேன். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா சிவா? இல்ல சக்தி, ஏதோ கெட்ட ஸ்மெல் வருது, அதான் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறேன். கெட்ட ஸ்மெல்லா? ஏ அனு, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டல? அக்கா செஞ்சது இந்த அணு. அணு எது செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இங்க பாரு, ஏதாவது சொதப்பிச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. சொதப்பா அது. சிவா, எவ்வளவு நேரம் தான் மோப்பம் முடிச்சிட்டு இருப்பீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? சக்தி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன சிவா, என்ன ஆச்சு? ஏ அனு, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஸ்மெல் வந்துரும்ல? அக்கா அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே ஸ்மெல் வராது. ஐயோ, ஐயோ அக்கா, நேரம் ஆக ஆக பக்கத்துல யாரும் நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கெட்ட நாத்தம் நாரும். சக்தி, கெட்ட ஸ்மெல் உன்கிட்ட இருந்தா வருது. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ. சிவா, நான் சொல்ல வந்தது என்ன? ஐயோ, நீ எதுவா இருந்தாலும் முதல்ல குளிச்சுட்டு வந்து சொல்லு போ. போ சக்தி, போ. போங்கற. போயிடு. அப்படி என்ன ஸ்மெல் வருது? அம்மா, சக்தி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கம்மா. வா சக்தி. வா சக்தி, நல்லா இருக்கியா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? கேக்குறல, எதுக்கு நீங்க வந்த? மீரா, நான் தான் வர சொன்னேன். என்னம்மா இந்த சிவா பையன் இவள போய் இங்க வர சொல்லிருக்கான்? இந்த நிச்சயதார்த்தத்துல அவன் பாட்டுக்கு சங்கீதாவுக்கு பதிலா சக்தியையே திரும்பவும் நிச்சயம் பண்ண சொல்லிட போறாமா? வாங்க மீரா. எதுக்கு மீரா வர சொன்னீங்க? மீராக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. அவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். அதனால தான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண அவங்கள கூப்பிட்டேன். என்ன சிவா, நமக்கு பிடிச்சத நாமளே செலக்ட் பண்ணிக்கலாமே. ஏன் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தர மாட்டேனா? பிடிச்சதை எடுக்கிறதுங்கிறது வேற, பொருத்தமானதை எடுக்கிறதுங்கிறது வேற. மீரா எனக்கு பிடிச்சதையும் பொருத்தமானதையும் சூஸ் பண்ணி தருவாங்க.
அது மட்டும் இல்ல, யாராட்ட எந்தெந்த வேலையை கொடுத்தா சிறப்பா செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீரா, நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. வாங்க. என்ன கேட்ட? நான் எதுக்கு இங்க வந்தேன் தானே?